தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால் 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து, மதி இழந்து, தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய் இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். ஊடகத்தை சந்திப்பதற்கு அஞ்சுகிற உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ. திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அதிமுகவையும் பாஜகவே எந்த விமர்சனம் பண்ணல. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தில் முழுமையாக காவல்துறையுடைய அஜாக்கிரதாங்க மாதிரி ஒரு பகிரமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அவங்க மீது எந்த பொறுப்பை ஏற்றுக்கல. இதை எப்படி பார்க்குறீங்க? இதோட பேச்சு ஆளுநர் இல்ல, முழுக்க கரூர்ல 41 அப்பாவி உயிரிழப்பு, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு 41 பேர் தன்னுடைய கண்ணெதிரே துடிதுடிக்கு இறந்த பொழுது இறக்கப்படாத அல்லது அந்த மக்களை காக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களை நேசிக்காத விஜய் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு சிறப்பு பொதுக்குழு என்கின்ற அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலும் வன்மத்தை, அவதூறை அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து, மதி இழந்து, தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால் இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொறுப்புக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன மாறுதலை தரப்போகிறேன் என்று இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத விஜய், இன்னமும் சொல்ல போனால் ஒரு கூட்டத்திலோ அல்லது பரப்புரைகளிலோ ஊடகத்தையே சந்திக்காத ஜனநாயகத்தின் அறநெறியின் முதல் கடமையே ஊடகத்தை சந்திப்பதற்கு அஞ்சுகிற உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப ஊடகவியலாளரை சந்திக்காமல் நாட்டில் இருக்கிற அறிவு சார்ந்த அரசியல் ஆய்வாளர்களோடு, விமர்சகர்களோடு உரையாடலையே நடத்தாத, குடும்ப உறுப்பினர்களுடைய உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிற விஜய், கட்சியினுடைய நிர்வாகிகளோட உறவு ஆடாத ஒரு விஜய், தனித்தே வாழ்க்கையை வாழ்வதில் சுகப்பட்டு கிடக்கிற ஒரு விஜய் வெகுஜன மக்களை அரவணைத்து நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஒரு ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்தின் மணிமகுடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தன்னுடைய அரசியலை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லுவது பிழையானது. ஒரு பால்வாடி குழந்தையை போல, அங்கன்வாடி குழந்தையை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வோடு இல்லாத ஒரு விஜயால் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தவோ, அது தேர்தலில் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் எவரொருவருக்கும் இல்லை. திரையில் தலைவனை தேடுகிற அவலமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே நடிகர்களை நாடாளக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற தனியரசு, நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வந்தால், நாடு ஆள வந்தால் நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு சான்று விஜய் மாதிரியான வருகையை தடுத்து நிறுத்தணும். அல்லது வந்தால் 41 உயிர்கள் பறிபோகும் என்றால் சுதந்திரத்திற்காக போராடி கூட 41 பேர் ஒரே இடத்தில் பலியானதாக தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை. மொழிப்போரில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட 41 பேர் உயிரை இழக்காத தமிழ்நாடு ஒரு சாதாரண ஒரு வயதான நடிகர் விஜயின் முகத்தை பார்ப்பதற்காக அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாய் 41 பேர் உயிரை இழக்கிற அவமானம், ஒரு அறியாமை, மூடத்தனம், ஒரு ஆதிவாசிகள், காட்டுவாசிகளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் திரையில் இருக்கிற நடிகர்களை நம்புகிற போக்கு வன்மையா நம்ம வேதனையோடு அதை கண்டிக்கிறோம், வேதனையோடு அணுகிறோம். தமிழர்களுக்கு அது மிகப்பெரிய அவமானம் என்பதனால இனி வருகிற காலத்திலாவது விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கணும், வாக்களிக்க கூடாது, தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பரப்புரை தனியரசு கூர்மைப்படுத்தியிருக்க. ஆகவே நேற்று பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் தனித்து அதை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய், அந்த அணியை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய் அரசியல் தலைவனாக மக்களை வழிநடத்துகிற தகுதியை ஒரு விழுக்காடு கூட பெற்றிருக்கிறாத விஜய் என்பதை நேற்றை உரையும் பிரதிபலித்திருக்கிறதுனால தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை மீண்டும் விஜயின் அந்த பேச்சை அணுகுமுறை கண்டிக்கிறது.
35 நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த விஜய் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கிடம் மன்னிப்பு கேட்கல. பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினுடைய உறவினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தமோ மன்னிப்பு கேட்கல. நேற்றும் தன்னுடைய பேச்சில் ஆணவம் தான் இருந்தது. வெறும் 10 நிமிடங்கள் கூட எழுதி வைத்து படிக்கிற பொறுப்பு அந்த அவ்வளவுதான் தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய கருத்து எதுவும் இல்லாத ஒரு விஜய் இப்படி 41 பேர் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் மீண்டும் நான் நாட்டில் முதலமைச்சராக போறேன் 2026 அந்த பேர் ஆசை இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமை. ஒரு நாள் கூட மக்களுக்காக போராடாமல் தனி விமானம், சொகுசு பங்களா, தனி சொகுசு வாகனம், நேரடியாக படக்காட்சியிலிருந்து பனையூரிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசை, அல்லது அவர்களை இயக்குகிற பாஜக அதிமுக, இது மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல் என்பதனால் நேற்றைய தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் விஜய் திருந்தவில்லை. ஆகவே மக்கள் தண்டிக்க வேண்டும், தண்டிப்பார்கள்.